Hello everyone. In the video linguistic terms ஆன code switching, code mixing and borrowing பத்தி தான் பார்க்க போறோம். So இதை introduce பண்றது markers of bilingual society அப்படிங்கிற மாதிரி introduce பண்றாங்க. Code switching and code mixing இந்த ரெண்டும் தான் markersனு சொல்றாங்க. So bilingual society அப்படிங்கிறது ரெண்டு languages பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடத்தை தான் வந்து bilingual societyன்னு சொல்றோம். So அந்த bilingual society-யா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சில markers வந்து யூஸ் பண்றோம். அந்த ரெண்டு தான் வந்து code switching and code mixing. So இதை வச்சுட்டு எந்த அளவுக்கு bilingualism வந்து இந்த சொசைட்டில வைட் ஸ்ப்ரெட்டா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம manner of speaking, அதாவது இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லலாம் அப்படின்னா ability to switch between two languages, எந்த அளவுக்கு அவங்களால ஈஸியா அதை பண்ண முடியுது depending upon various factors and parameters, இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களால எப்படி வந்து பண்ண முடியுது அப்படிங்கறத செக் பண்றதுக்கும் இந்த மார்க்கர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. For code switching. So code switching அப்படிங்கிறது intentionally switching from one language or dialect to another. So இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து intentional switching. நம்மளே வந்து switch பண்ணும் அப்படின்றத நினைச்சு switch பண்றது தான் வந்து code switching. So it can be based on factors like situations, subject, feeling and sense of belonging. இந்த ரீசன்காகலாம் வந்து code switching நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. So it is well motivated, நம்மளே ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அண்ட் இஸ் ஆன் ஃப்ரேஸ் ஆர் சென்டென்ஸ் லெவல். ரெண்டு சென்டென்சஸ்க்கு நடுவில் ரெண்டு ஃப்ரேசஸ்க்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதனால அது வந்து இன்டர் சென்டென்ஷியல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், ரெண்டு சென்டென்ஸ்க்கு நடுவில் நடக்கிறது. ஸோ கோட் ஸ்விட்சிங்கோட டெஃபினேஷன் தான் அடுத்த பாயிண்ட். கோட் ஸ்விட்சிங் ரெஃபர்ஸ் டு த மிக்சிங் ஆஃப் வேரியஸ் லிங்குவிஸ்டிக் யூனிட்ஸ் primarily from two participating grammatical structures across sentence boundaries within a speech event. Here two participating grammatical systems னு கொடுத்திருக்காங்க. இப்போ கிராமட்டிக்கல் சிஸ்டம்ஸ்னு எடுத்துக்கிறப்போ இப்போ சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜில் இருக்கலாம், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்ப் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இன்னொரு லாங்குவேஜில் இருக்கலாம். ஸோ ரெண்டு கிராமட்டிக்கல் சிஸ்டமுமே வந்து ஒரு ஸ்பீச் ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் ஆகுது இல்லையா, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. சென்டென்ஸ் பவுண்டரிஸுங்கிறது ரெண்டு சென்டென்சஸ்க்கு நடுவில். ஸோ ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் பவுண்டரி, அடுத்த சென்டென்ஸுங்கிறது இன்னொரு சென்டென்ஸோட பவுண்டரி. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இருக்க பாயிண்ட்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இன்டர் சென்டென்ஷியல் அப்படிங்கிறதும். அண்ட் டிஸ்கோர்ஸ் பிரின்சிபல், இங்கே டிஸ்கோர்ஸ் அப்படிங்கிறது டாக்கிங் ஈவெண்ட்டை தான் டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சோஷியல் அண்ட் சைக்கலாஜிக்கல் மோட்டிவேஷன்ஸ்னால வந்து கோட் ஸ்விட்சிங் நடக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அடுத்து கோட் மிக்சிங். ஸோ கோட் மிக்சிங் என்ன அப்படின்னா ஸ்மால் யூனிட்ஸ், ஒரு சென்டென்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்மால் யூனிட்ஸ், அது வேர்ட்ஸாகவும் இருக்கலாம் ஃப்ரேசஸாகவும் இருக்கலாம், அதை வந்து இன்னொரு லாங்குவேஜையோ இன்னொரு டயலெக்டையோ வச்சு ரிப்ளேஸ் பண்ணுறது தான் கோட் மிக்சிங். மிக்ஸ் பண்ணுறது, ரெண்டு லாங்குவேஜை ஒரே சென்டென்ஸ்குள்ளே மிக்ஸ் பண்ணுறது கோட் மிக்சிங் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அன்இன்டென்ஷனல். கோட் ஸ்விட்சிங் இன்டென்ஷனல்னு பார்த்தோம், கோட் மிக்சிங் இஸ் அன்இன்டென்ஷனல் அண்ட் இஸ் ஆன் வேர்ட் லெவல். வேர்ட் லெவலில் தான் வந்து இந்த கோட் மிக்சிங் நடக்கும். ஸோ இதனால இது இன்ட்ரா சென்டென்ஷியல் அப்படின்னு சொல்றோம். அது இன்டர் சென்டென்ஷியல், இது இன்ட்ரா சென்டென்ஷியல். ஸோ அதுக்கான டெஃபினேஷன் அகைன் கொடுத்துருக்கோம். கோட் மிக்சிங் ரெஃபர்ஸ் டு தி மிக்சிங் ஆஃப் வேரியஸ் லிங்குவிஸ்டிக் யூனிட்ஸ் primarily from two participating grammatical system within a sentence. இதுதான் ரொம்ப முக்கியம். அது இன்ட்ரா சென்டென்ஷியல்ங்கிறது ஆல்ரெடி பார்த்தது தான். அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் பை கிராமட்டிக்கல் பிரின்சிபல்ஸ். ஸோ கிராமட்டிக்கல் பிரின்சிபல்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் இட் இஸ் மோட்டிவேட்டட் பை சோஷியல் அண்ட் சைக்கலாஜிக்கல் மோட்டிவேட்டர்ஸ். இப்போ அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ட்ரெயினில் சீட் கிடச்சிதுன்னா, திஸ் இஸ் அ ஸ்மால் ஃப்ரேஸ். இதில் ட்ரெயின் அண்ட் சீட் இந்த ரெண்டு வேர்ட்ஸும் வந்து இங்கிலீஷ்லேருந்து வந்திருக்கு. ட்ரெயினில் அந்த ல அப்படின்ற சஃபிக்ஸும் கிடச்சிதுன்னா அப்படின்றதும் வந்து தமிழ்லேருந்து இருக்குது. ஸோ இது மிக்ஸ் பண்ணியிருக்கோமா, ஸோ இட் இஸ் கோட் மிக்சிங். இதோட மீனிங் என்ன? இஃப் ஒன் கெட்ஸ் அ சீட் இன் த ட்ரெயின், ட்ரெயினில் அப்படின்றது இந்த லங்கிறது இன் அப்படின்ற மீனிங்கில் வருது. கிடச்சிது மீன்ஸ் கெட் அண்ட் நா அப்படின்றது தென் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் வருது. இப்போ கோட் ஸ்விட்சிங் பார்க்கலாம். ஸ்பானிஷ் அண்ட் இங்கிலீஷ் கோட் ஸ்விட்சிங். வெல் ஐ கெப்ட் ஸ்டார்டிங் சம் con como por un mes todos los días escribo y a dejo. ஸோ இப்படி இதில் வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்குது, செகண்ட் சென்டென்ஸ் வந்து ஸ்பானிஷில் இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் சென்டென்ஸ் இங்கிலீஷ் அண்ட் நெக்ஸ்ட்டு அகெயின் ஸ்பானிஷ்க்கு ஸ்விட்ச் பண்ணுறதுனால இது வந்து கோட் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் போக இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அது உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ இந்த ஆடியோவை நீங்கள் கேளுங்க. என் அம்மா திட்டினேன்டா, what did my mom do? உன்ன அம்மா திட்டினா நீ சும்மா இருப்பியாப்பா? I'll break his Monday, dude. Hey, Pagala? I don't think you get it properly. கடைசியா உன்ன சொன்னா he is asking for some amble to me. Where will I go for amble? Do I look like a pomble? Do you have any ambles?
ஸோ இது வந்து நமக்கு எல்லாருக்கும் ஃபெமிலியராக தெரிஞ்ச ஒரு ஆடியோ கிளிப் தான். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்குறது என்ன, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஆஃப் ஃப்ரேஸ் ஃப்ரீயாக விட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃப்ரீங்கிறது வந்து இங்கிலீஷ் வேர்டு, ஃப்ரீயாக அந்த சஃபிக்ஸ் அண்ட் விடா அப்படின்றது வந்து ரெண்டுமே வந்து தமிழ். ஸோ கோட் மிக்சிங், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஒரு சென்டென்ஸ்குள்ளேயே ஒரு ஃப்ரேஸ்க்குள்ளேயே நடக்கிற ஒரு விஷயனால அது கோட் மிக்சிங்னு சொல்கிறோம். அடுத்து இருக்குது என் அம்மா திட்டுறான்டா, வாட் டு மை மாம் டூ, உன் அம்மா திட்டினா நீ சும்மா இருப்பியாப்பா. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து தமிழில் இருக்குது, அடுத்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் இருக்குது, அடுத்து தமிழ். ஸோ ரெண்டு லாங்குவேஜஸ்க்கு நடுவில் வந்து ஸ்விட்ச் ஆகுறாங்களா, ஸோ இது வந்து கோட் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அது பிரேக் ஹிஸ் மண்டை டூ. ஸோ இல்லை மண்டை அப்படின்ற ஒரு வேர்ட் மட்டும்தான் தமிழ், மற்ற எல்லாமே இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சர். அடுத்த சென்டென்ஸ் ஃப்ரேஸ் டே பாகல், டே இது வந்து தமிழ், பாகல் அப்படிங்கிறது வந்து ஹிந்தி. ஸோ ரெண்டு லாங்குவேஜஸ்க்கு நடுவில் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டே பாகல் இஸ் கோட் மிக்சிங். பாகலா அப்படின்ற அந்த ஒரு வேர்டுமே வந்து கோட் மிக்சிங் தான் இதில். ஏன்னா ரெண்டு காம்பனன்ட்ஸ் நம்ம பார்க்கணும். பார்க்குறதுக்கு ஒரு வேர்ட் மாதிரி தெரியலாம், பட் இதில் ரெண்டு காம்பனன்ட்ஸ் இருக்குது. பாகல் அப்படிங்கிறது ஹிந்தி. இப்போ நம்ம இதை ஹிந்தியில் ஃபுல்லாக ஹிந்தியில் சொன்னோன்னா பாகலை அப்படின்ற மாதிரி வரும். பாகல்லா அப்படின்னு சொல்கிறப்போ அது வந்து இட்ஸ் தமிழ். ஸோ ஹிந்தி அண்ட் தமிழ் காம்பனன்ட்ஸ் மிக்ஸ் ஆகிறதுனால கோட் மிக்சிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இருக்கிறது அகெயின் கோட் ஸ்விட்சிங். ஐ டோன்ட் திங்க் யூ கெட் இட் ப்ராப்பர்லி. அது ஃபுல் இங்கிலீஷ் சென்டென்ஸ், கடைசி அவன் ஒன்று சொன்னான் இட்ஸ் ஃபுல் தமிழ் சென்டென்ஸ். ஸோ ரெண்டு லாங்குவேஜ்க்கு நடுவில் ஸ்விட்ச் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் அண்ட் தமிழுக்கு நடுவில். அகெயின் அடுத்து கோட் மிக்சிங்கான எக்ஸாம்பிள், ஹிஸ் ஆஸ்கிங் ஃபார் சம் ஆம்லா டு மீ. ஸோ அதில் ஒரு வேர்ட், அந்த போல்ட் பண்ணியிருக்க எல்லா வேர்ட்ஸுமே வந்து தமிழ் வேர்ட்ஸ், மற்றதெல்லாம் வந்து இங்கிலீஷ் சென்டென்சஸ். அடுத்து பாரோவிங். ஸோ பாரோவிங் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங்குவேஜில் இருக்க ஒரு வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, இன்னொரு லாங்குவேஜ்க்கு வந்து அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பாரோவிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த வேர்ட் பாரோ பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து பாரோவிங் அப்படின்னு சொல்லலாம், பாரோட் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி லோன் வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தோட மீனிங்கும் வந்து ஒரே இது தான் அப்படிங்க. இதோட அதர் நேம்ஸ் தான் வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம். ஸோ இதில் எஸ்எல் அதாவது சோர்ஸ் லாங்குவேஜ்லேருந்து டார்கெட் லாங்குவேஜையோ இல்லாட்டி ரிசிபியன்ட் லாங்குவேஜ்குள்ளேயோ வந்து அந்த வேர்டை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம பாரோயிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் கான்ட்ராஸ்ட் டு காக்னேட்ஸ். நம்ம காக்னேட்ஸ்னால் என்னென்னு முன்னாடி வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். ஒரு வேர்டுக்கு வந்து சேம் ஆரிஜின் லாங்குவேஜ் இருக்கும், அந்த ஆரிஜின் லாங்குவேஜ்லேருந்து டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ், அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபொனாட்டிக்கலி சிமிலராக இருக்கும், மீனிங்கும் வந்து சேம் மீனிங் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய வேர்ட் செட்ஸை தான் காக்னேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காக்னேட்ஸ் மாதிரி கிடையாது இந்த லோன் வேர்ட்ஸ். அண்ட் அகெயின் கேல்க்ஸ்ன்னு இன்னொன்று இருக்குது. கேல்க்ஸ் அப்படிங்கிறது லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், அதை பற்றி நான் அடுத்த ஸ்லைடில் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ரெண்டுமே கிடையாது, காக்னேட்ஸும் கிடையாது, கேல்க்ஸும் கிடையாது. இது வந்து லோன் வேர்ட் இல்லாட்டி பாரோயிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது டிரான்ஸ்லிட்ரேஷன் அப்படிங்கிறது அந்த வேர்டை வந்து அப்படியே இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரோமனைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே எக்ஸாக்டான விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிண்டர் கார்டன் அப்படின்ற வேர்டு இருக்குது அப்படின்னா அந்த ஜெர்மன் வேர்டு. ஸோ அந்த வேர்டு வந்து அப்படியே இங்கிலீஷ் எழுதுகிறப்போ கேஐஎன் அப்படி டிஇஆர் அந்த மாதிரி போட்டு அப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து அப்படியே எழுதுறது தான். இப்போ கஃபே அப்படின்ற வேர்டு, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் தான் அடுத்து ரெண்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். கஃபே அப்படின்றது வந்து ஃப்ரெஞ்ச் வேர்ட், அதோட மீனிங் வந்து காஃபி. பட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் நம்ம கஃபேங்கிறது வந்து காஃபி செல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரை, ஒரு ஷாப்பை வந்து மீன் பண்ணுறோம். அடுத்து கிண்டர் கார்டனுங்கிறது வந்து ஜெர்மன் வேர்ட், அதோட லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னா சில்ட்ரன்ஸ் கார்டன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அதனால வந்து இதை நம்ம இப்போ இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறப்போ வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அதுதான் வந்து இங்கே விஷயம். அது ரீசன் பாரோயிங் நடக்கிறதுக்கான ரீசன் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரைமரி ரீசன் வந்து ஒரு லாங்குவேஜில் வந்து நிறைய வேர்ட்ஸ் இருக்கலாம், அந்த வேர்ட்ஸ்க்கு ஈக்குவிவேலண்ட்டான வேர்ட் வந்து இன்னொரு லாங்குவேஜில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறப்போ இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஈக்குவிவேலன்ஸ் இல்லாதப்போ அந்த வேர்டை வந்து நம்ம அப்படியே வந்து பாரோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ரீசன் வந்து லைக் எந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பாரோ பண்ணுறோம்னா ஆப்ஜெக்ட்ஸ், சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பாரோ பண்ணிக்கிறோம். மோஸ்ட்லி அப்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ் தான் வந்து பாரோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. One culture borrows from the language of another culture words or phrases to express technological, social or cultural innovation. இதுவும் வந்து ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
இப்போ calc அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். calc அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பாரோவிங், லோன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். calc அப்படின்னா லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், இதுதான் வந்து மீனிங். இப்போது ஸ்கை ஸ்கிரேப்பர் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருக்குது. அந்த வேர்டை வந்து நம்ம மற்ற லாங்குவேஜஸில், அதாவது யூரோப்பியன் லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேட் பண்ணுறப்போ ஃப்ரெண்ட்ஸில் வந்து கிராட்டேசியல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்கிரேப் ஸ்கை அதோட லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். டச்சில் வந்து ஓல்கன் கிராபர், கிளவுட் ஸ்க்ராச்சர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஜெர்மனில் வந்து ஓல்கன் கிராச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளவுட் ஸ்க்ரேப்பர் அப்படின்ற மாதிரி. இதோட எல்லாமே வந்து இந்த கிளவுட் அண்ட் ஸ்கை அப்படிங்கிறது வந்து ஸ்கைக்கு ஈக்குவலண்ட்டாகவும், ஸ்க்ரேப்பர் ஸ்க்ராச்சர்ங்கிறது வந்து ரெண்டுத்துக்கும், ஸ்க்ரேப் இந்த 3 வேர்ட்ஸ் வந்து இந்த ஸ்க்ரேப்பருக்கு ஈக்குவலண்ட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஸ்பானிஷ் லாங்குவேஜில் வந்து ஹாட் டாக்ஸை வந்து பெரோஸ் கெலென்டேஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டாக்ஸ் ஹார்ட் அப்படிங்கிறது லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறது தான் வந்து calc. இப்போது இதுக்கு நம்ம பச்சை தமிழன் அப்படின்றது க்ரீன் தமிழன் அப்படி சொல்லலாம், இல்லாட்டி பச்சை மண் அப்படிங்கிறதோட இன்னொன்று வேர்டு வந்து இன்னோசென்ட் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுவோம். பட் இதை லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ணுறப்போ க்ரீன் சாண்ட் அப்படின்ற மாதிரி வந்து விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். பட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். இதுதான் வந்து calc. லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் அ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் இஸ் calc. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் கான்டென்ட். தேங்க்யூ.